ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 16ஆம் அத்தியாயம் பனதீர்த்தம். இந்த சூழ்நிலையில் சங்க முனிவர் பனதீர்த்தனின் கதையை மன்னர் வீரசேனனுக்கு விளக்கினார். சிவபெருமான் திரிபுரங்களை எரித்த போது பூமியை தேராகவும் பிரம்மதேவரை தேரோட்டியாகவும் மேரு மலையை வில்லாகவும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அம்பாகவும் பயன்படுத்தினார். அந்த அம்பு 3 அசுரர்களையும் அவர்களின் நகரும் கோட்டைகளையும் அழித்தது. ஆனால் அம்பிலிருந்த கோபம் அணையவில்லை. எனவே சிவபெருமான் அந்த அம்புகளை மலைய பர்வதத்தின் உள்ள ஒரு குழியில் புதைத்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு 10,000 ஆண்டுகள் அங்கே அம்பாக வசித்து நிலத்தை பெருமளவில் வெப்பப்படுத்தினார். தாமிரபரணியின் நீர் குழியில் விழுந்த போது அடக்கப்பட்ட வெப்பத்தால் கனமான மூடுபனி மேலே சென்றது. அது பாதாள நாகராஜரின் சீற்றம் போல தெரிந்தது. வெப்பம் எல்லா திசைகளிலும் பரவியதால் தேவர்கள், சித்தர்கள் மற்றும் வான்வழி பாதையிலிருந்த மற்றவர்கள் வேதனையில் அழத் தொடங்கினர். அகஸ்திய மாமுனிவர் ஹயக்ரீவ முனிவரிடம் இந்த குழப்பத்திற்கான காரணத்தை வினவிய போது முனிவர் அதற்கான காரணத்தை விளக்கி, பகவான் ஸ்ரீஹரியின் மகிமையால் இந்த தீர்த்தம் வெறும் தரிசனம் செய்வதன் மூலம் அனைத்து பாவங்களையும் நீக்கும். நாராயணன் அங்கே அம்பாக பாணமாக வாசம் செய்ததால் இந்த தீர்த்தம் பாண தீர்த்தம் என்று அழைக்கப்படும். பாண தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் நாராயணரின் சாரூபியத்தை அடைவார்கள். பகவான் ஸ்ரீமன் நாராயணரின் சாரூபியம் நீராடும் பக்தர்களுக்கு கிடைக்கப்பெறும். பிரயாகை போன்ற அனைத்து புனித தீர்த்தங்களும் ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள இங்கு வரும் என்று கூறினார். ஹயக்ரீவ முனிவர் இதையெல்லாம் விளக்கி கொண்டிருந்த போது அம்பு குழியை விட்டு வெளியேறி வானத்தில் பறந்து சூரியனை போல அனைத்து பகுதிகளையும் பிரகாசமாக்கியது. பாண தீர்த்தம் கலம்ப தீர்த்தம் மற்றும் சிதோடகம் என்று அழைக்கப்பட்டது. அகஸ்திய மாமுனிவரும் மற்றவர்களும் பாண தீர்த்தத்தில் நீராடி விமானத்திற்குள் நுழைந்தனர். 16ஆம் பகுதி நிறைவடைந்தது.